உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 3/8/2026 திங்கட்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்பர்களே, இந்த காலத்தில் சம்பாதிப்பதே மிகவும் கஷ்டம். அதைவிட ஒரு கஷ்டம் இருக்கிறது, சம்பாதித்ததை காப்பாற்றுவது. பலர் நன்றாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்றார்கள். சம்பாதித்ததை இழந்தும் விடுகிறார்கள். அவர்கள் மீது குற்றமில்லை. இன்னும் சற்று பெருக்க பிரபல்யமாக அவர்கள் எடுக்கும் முயற்சி தோல்வியடைந்து இப்படி ஆகிறது. யாருக்கு இந்த இழப்பு ஏற்படும்? இதனால் நமக்கு என்ன பலன்? இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் செல்வம் சேர்த்த பிறகு அனாவசியமாக தோற்றுவிடக்கூடாது என்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது முக்கியம். முதலில் யாருக்கு இதுபோல் அமையும், ஏன் அமைகிறது பார்ப்போம். கடகம் லக்கணமாக இருந்து சந்திரன் செவ்வாய் அதில் இருக்க, 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்க, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க, அவர் ஒரு முறை செல்வம் சேர்த்து விட்டால் அடுத்து மீண்டும் செல்வம் சேர்க்க முயற்சிக்காமல் இருப்பது நல்லது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன? லக்கணத்திலே சந்திரனும் செவ்வாயும். சந்திரன் லக்னாதிபதி, செவ்வாய் அங்கே நீச்சம். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் 5க்கு உடையவன். அவன் நீச்சம் பெற்றான். லக்னாதிபதி உடன் இருக்கிறான். இது மட்டும் முழுமையான ஒரு தீமையை கொடுத்து விடாது. 4ஆம் இடத்தில் சூரியனும் புதனும். 4ஆம் இடம் சொத்து சுக சேர்க்கை, வீடு, வாகனம், ஆபரணம் எல்லாம் உண்டு. அந்த இடத்தில் சூரியன் நீச்சம். நீச்சமான சூரியன் 2ஆம் வீட்டுக்கு உடையவன். 2ஆம் வீடு பணம். உடன் இருப்பது புதன். புதன் விரையாதிபதி கடகலக்கணத்துக்கு. பண விரயம் என்று ஆக வேண்டும் என்று விதியில் இருக்கிறது. அதனால்தான் முதற்கட்டத்தில் சொத்து சேர்க்க அனுமதித்தது விதி. சூட்சமம், இது சூட்சமம். அடுத்து 11ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த சுக்கிரன் யார்? 4ஆம் வீட்டிற்கு உடையவன், சொத்துக்கு உடையவன். அவன் 11ஆம் வீட்டில் இருக்கிறான். 11ஆம் இடம் லாபஸ்தானம், நல்லது தானே, மற்ற லக்கணங்களுக்கு நல்லவன். ஆனால் கடகம் சர வீடு. சரத்துக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், கெடுதலை மட்டுமே செய்யும் ஸ்தானம். எனவே இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் முதலில் நீங்கள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும், செல்வம் சேரும். அடுத்த முயற்சி இதேபோல் நன்மையை செய்யும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இதை உங்கள் மனதில் ஒரு ஓரமாக வைத்து கொள்ளுங்கள். அதற்கேற்ப நடங்கள். எப்படி நடக்க வேண்டும்? அதிக முதலீடு இல்லாமல் ஆழம் பார்த்து காலை விட்டு செயல் புரிய வேண்டும். இதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு அமைப்பு அமைந்தால் இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். அஸ்வினி, கிருத்திகை, புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, பூராடம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள்.
இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் எதை செய்தால் நமக்கு நல்லது என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நிறைந்த லாபம் உண்டு. முறைப்படி ஒரு செயலை செய்து அதில் இந்த லாபத்தை பார்ப்பீர்கள். ஒழுங்கு நெறியில் ஒரு நியதியில் சட்டத்தை மீறாமல் பணிபுரிந்து லாபம் சேர்ப்பீர்கள். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் மற்றும் ஒரு அவப்பெயர் ஏற்படலாம், வீண் பழி ஏற்படலாம். மறுபாதி நற்பெயர் ஏற்படும், பாராட்டு கிடைக்கும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி உற்சாகம், அப்படி இருக்கும் எல்லா விஷயங்களும், நடத்தை, லாபம் எல்லாமே. மறுபாதி அதீத சோர்வு, அப்படி என்றால் வெற்றி கிடைப்பது சற்று தாமதமாகும் அல்லது கிடைக்காமலும் போகலாம். ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி ஏமாற்றம், மறுபாதி ஒரு நல்ல செய்தியை அடுத்தவர் சொல்லி கேட்டு இன்புறுதல். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, உயிர்காப்பான் தோழன் படித்திருக்கின்றோம். அதுபோல் நெருங்கிய உறவு ஒன்றால், அது நண்பனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அல்லது மற்ற உறவுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு உறவால் இன்று உங்களுக்கு நன்மை. துலாம் ராசி அன்பர்களே, கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது. அந்த கஷ்டம் எதற்காக என்று சொன்னால், பெற விரும்பியதை பெறுவதற்காக, ஒரு புகழ் கிடைப்பதற்காக கொஞ்சம் கஷ்டம் இருக்கிறது. சற்று கஷ்டப்பட்டு தான் வேலை செய்ய வேண்டும். அப்படி கஷ்டப்பட்டாலும் நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்த்தீர்களோ அவைகளையெல்லாம் பூரணமாக பெறுவீர்கள். அப்படி என்றால் நல்ல நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. இன்றைய தினம் 2 விஷயங்கள், நீங்கள் காட்டும் 2 விஷயங்கள் பாராட்டுக்களை பெற்றுக் கொடுக்கும். ஒன்று உங்கள் முயற்சி, மற்றொன்று உங்கள் திறமை. இந்த 2ம் ஒரு நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுத்தரும். தனுசு ராசி அன்பர்களே, பேச வேண்டிய முறையில் பேசி, எதை செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்து, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருப்பீர்கள், அதை பெறுவீர்கள், அடைவீர்கள். ஆசைப்பட்டதை அடையும் நாள். மகர ராசி அன்பர்களே,
உங்களுக்கு நீங்களே அல்லது உங்களை சார்ந்தவர்களிடம் எது போன்ற முயற்சியை எது போன்ற முறையில் செய்ய வேண்டும் என்று ஒரு வகுப்பு எடுக்கும் நாள் இந்த நாள். இப்படி எடுக்கப்படும் வகுப்பால் நீங்கள் தொடுக்கும் காரியம் நல்லபடியாக நடக்கும். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் என்றோ செய்த ஒரு நல்ல காரியம் இன்று ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கிறது. நல்ல விஷயத்தை நீங்கள் அறுவடை செய்யும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, ஒரு சந்நியாசியைப் போல் யோகியைப் போல் இன்று நீங்கள் இருப்பீர்கள். மற்ற நாட்களில் கணக்கு பார்த்து செலவு செய்த நீங்கள் இன்று அந்த கணக்கை பார்க்காமல் செலவு செய்து மகிழ்வீர்கள். அதுதான் அற்புதம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.